தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போ பரபரப்பாக சோஷியல் மீடியாவில் பேசப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னாக்க, அதாவது கத்திரிக்காய் முளைத்தால் கடைத்தெருவுக்கு வந்து தானே ஆக வேண்டும் அப்படின்ற வகையில் இன்றைக்கு வந்திருக்கின்ற, அதாவது நேற்று முழுக்க அது வந்து பரவி கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னாக்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு நாளைக்கு தினுசு தினுசாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நமக்கு வந்து எடுத்து நம்ம பேச போகிறது என்னன்னாக்கா, சேகர்பாபு அவர்களிடம் ஒருவர் பேசுவதாக, அதாவது அவருடைய கட்சியைச் சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுவதாக, தன்ராஜ் என்ற நபர் பேசுவதாக ஒரு ஆடியோ கிளிப் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அது பரவலாக எல்லா இடத்துலையும் வந்து அதை வந்து பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதில் பார்த்தோம்னாக்க, அந்த தன்ராஜ் என்பவன் சேகர்பாபு என்பவரை சந்திக்க வேண்டும், அதாவது சேகர்பாபுவை, அமைச்சரை சந்திக்க வேண்டும், பேட்டை ரவுடி சேகர்பாபுவை சந்திக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த இன்னைக்கு ஆடியோ கிளிப்பை நீங்கள் கேளுங்களேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. தன்ராஜ் பேசுறேன், நான் கொளத்தூர்ல இருந்து. யாரு? தன்ராஜ் பேசுறேன், நான் கொளத்தூர்ல இருந்து. என்னங்க? நானும் உங்க கட்சி திமுகல இருக்கட்டும், நேர்ல வா. நேரில் வரவா? நான் வேற என்ன? மகேசன் கூட வரேண்ணா. இருக்கட்டும், யார் கூட வேணா என்ன? நீ போன்ல பேசினா பேசிடணுமா? ஏன் பேச கூடாதாண்ணா? ஏன் நேர்ல வா. ஏன் போன்ல பேசினா பேச கூடாதாண்ணா? அடுத்து உங்க நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பண்ண கண்டிப்பா இப்ப பண்ணுவேன். கேட்டிங்களா? ஒரு அமைச்சருக்கு அவருடைய கட்சிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்னன்றதை பார்த்தீங்களா? ஒரு அமைச்சர் ஒரு கட்சிக்காரிடம் எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தீங்களா? இவர்களையெல்லாம் ஏன் நாம் மதிக்காமல் இருக்கிறோம் என்பது இப்போ புரியுதா? இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அவன் கோடிட்டு காண்பிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, சவுக்கு சங்கர் விவகாரத்தில் நான் தான் செஞ்சேன் அப்படின்றான். சவுக்கு சங்கர் விவகாரத்தை நான் தான் செஞ்சேன் அப்படின்னா என்ன செஞ்சுருப்பான்? சமீபத்தில் நடந்த விஷயம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய வீட்டில், அவருடைய இல்லத்தில், அவருடைய தாயார், அவங்க வந்து வயதான நபர், அவங்கள போய் தாக்குற மாதிரி போய் அங்கே போயிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு மலத்தை கொட்டி இந்த சம்பவம்லாம் நடைபெற்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்தில் சவுக்கு சங்கர் பகிரங்கமாக குற்றம் சாட்டக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள். செல்வ பெருந்தகையுடைய கட்சிக்காரர்கள் அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் இவர்கள் தான் அதை செய்தார்கள். பகிரங்கமாக அதை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் போடுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம கடுமையாக வந்து கண்டிச்சிருந்தோம். அதை மாநிலம் முழுவதும் அது குறித்த கண்டன குரல்கள் எழுந்தன. சட்டமன்றத்தில் பார்த்தோம்னாக்க, நம்முடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று எதிர்த்தரப்பிலிருந்து, அதாவது துரைமுருகன் போன்றவர்கள் சொன்னதாகவும் அலட்சியமாக பேசியதாகவும் அவர் வந்து வெளிநடப்பு செய்து பதிவும் செய்தார். உங்கள் வீட்டில் நடந்தால் ஏற்றுப்பீங்களா அப்படின்ற கேள்வியை அவர் முன்வைத்தார். நியாயமான கேள்வி. நம் வீட்டில் நடந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோமா அப்படின்றது தான். ஆனால் அதையும் கடந்து இன்றைக்கி இந்த ஆடியோ வழியாக நமக்கு வரக்கூடிய விஷயம் என்ன, இந்த டேப் வழியாக நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேப் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதில் பேசக்கூடியவர் சேகர்பாபு தான் அப்படின்ற பட்சத்தில், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தெளிவாக சொல்கிறான், சங்கர் விவகாரத்தில் நான் தான் இருந்தேன், எனக்கு நீ காசு தரல அப்படின்றத பொருள்பட அவன் பேசுகிறான். அப்போது திமுக இதற்கு பின்னால் இருக்கிறது அப்படின்றது தெளிவாகிறது. ஏன்னா சங்கர் கூட அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதலமைச்சருக்கு இது குறித்து தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த உதவாநிதிக்கு இது குறித்து தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்ன பொழுது நாம் சொன்னோம் சங்கர்கிட்ட, என்னென்னு, இது பாருங்கள், உங்களுக்கு எல்லாரோடையும் நல்லுறவு வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்மையை மறைத்து பேசக்கூடாது. 24 மணி நேரமும் சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இல்லம் சங்கருடைய இல்லம். ஏன்னா உளவுத்துறை முழு நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கிறது. அப்படி கண்காணித்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்துல, சென்னையில், அதுவும் தலைமை, அதாவது கேபிட்டல் சிட்டியில், ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே பகலில் அத்துமீறி ஒரு கும்பல் நுழைந்து அவர்கள் இதை செய்துவிட்டு போவார்கள் என்றால், காவல்துறை வந்து எதுவுமே அப்படியே கண்டுக்காமையே இருக்குன்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னாக்கா, சங்கர் வந்து இந்த கையெழுத்து போடுவதற்காக, கமிஷனர் இல்லத்திற்கு கையெழுத்து போடுவதற்காக செல்கிறார் என்ற பொழுது அவர் மீது கல் வீசப்படுகிறது. அதையும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். ஆனால் அதை வைத்து அவர் நேர போலீஸ் இதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அது வீடியோ கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு காலதாமதம் ஆச்சுனாக்கா, அவர் போய் கையெழுத்து போட முடியாது. அந்த கையெழுத்து போடுகின்ற நேரம் தவறிவிட்டால் மீண்டும் வந்து கைது செய்வார்கள் என்பதனால் அவர் வந்து கடந்து அந்த கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டார். இப்போ
அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ இந்த தாக்குதல் நடத்தும் பொழுது காவல்துறையும் அங்கே இருக்கிறது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ நான் இதில் காவல்துறையை நான் குறை சொல்வது அப்படின்றதை கடந்து இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்ற அந்த விஷயம் வெளியே வந்து விட்டது. அது யார் அப்படின்னா இந்த காணொலி இந்த 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 ஒளிநாடா நீங்கள் கேட்டிங்களே, இந்த ஒளிநாடா வந்து உண்மையாக இருப்பின் ஒளிநாடா உண்மையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்ற சூழலில் தெளிவாகிறது திமுக இதற்கு பின்னால் இருக்கிறது. அப்போ திமுக காரன் இதை செஞ்சுருக்கான். அவன் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, தொடர்ந்து சங்கர் வந்து திமுகவுக்கு எதிராக பேசி வருகிறார், இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் என்கிற நிலையில் அவருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். இதை செய்வதற்கான அத்தனை தகுதிகளும் திமுகவுக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. இது இன்னைக்கு நேற்று கிடையாது. திமுகவுடைய நீண்ட நெடிய கொடிய வரலாறை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் திமுக ஆரம்பம் முதல் இதைத்தான் செய்து வந்திருக்கிறது அப்படின்றது நமக்கு புலப்படும். 1960களில் திரு EVK சம்பத் அவர்கள் இந்த கருணாநிதி கோஷ்டிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளாக அந்த ஒரு பிரச்சனையை எழுந்த பொழுது அவர் உண்ணாவிரதம் கூட இருந்தார். அப்போ திரு அண்ணாதுரை அவர்கள் அவரை போய் சந்தித்து வந்த பொழுது அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன சொல்லியிருப்பார் என்றால், என்னுடைய வைரத்தோட்டை நான் கழட்டி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த வைரத்தோட்டில் பிரச்சனை இல்லை, என் காதிலே புண். இந்த புண் ஆறிவிட்ட பின்னர் அந்த வைரத்தோட்டை நான் மீண்டும் எடுத்து அணிந்து கொள்வேன் என்று சொல்லியிருப்பார். அதாவது திரு EVK சம்பத் அவர்களை வைரத்தோடு என்றும், இந்த கருணாநிதி வகையராக்களை புண், காதில் தோன்றிய புண் என்றும் பேசியிருப்பார். அது அன்றிலிருந்து இன்று வரை உண்மையாகிறது. ஏனென்றால் அன்றைக்கு இதே EVK சம்பத் எதிர்த்து குரல் கொடுத்தார் என்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு உருட்டுக்கட்டையுடன் ஆட்களை அனுப்பி வைத்தார் கருணாநிதி. அந்த வரலாறு இன்றைக்கு தொடர்கிறது. யார் எதிர்கருத்து பேசினாலும் அவர்கள் மீது இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்துவது. நேற்று இன்னொரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபர் வந்து இவர்கள் எதிராக திமுக அரசாங்கத்திற்கு, அந்த அரசு நிர்வாகத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்தார் என்பதற்காக அவர் வீட்டில் அவர் தாக்கப்பட்டு அவருடைய சகோதரி, எப்படி சங்கருடைய தாயார் இங்கே வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாரோ அது மாதிரி இந்த நபருடைய சகோதரி தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவருடைய ஆடைகள் கிழிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தகவலும் ஒரு செய்தியும் கூட நியூஸ் சேனலில் போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை துணிந்து கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. இதை தப்ப விடுவதற்காக நீங்கள் வந்துட்டு ஸ்டாலினுக்கு தெரியாமல் தான் இது நடக்கிறது, உதவாநிதிக்கு தெரியாமல் தான் இது நடக்கிறது, இந்த கதையே வேண்டாம், இவர்களுக்கு தெரிந்தே நடக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய சந்தேகம் இவர்களுடைய தூண்டுதலில் நடக்கிறதோ என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதற்கு தகுதியானவர்கள் இவர்களா என்றால் ஆமாம், இவர்கள் அதற்கு தகுதியானவர்கள், முழு தகுதியை பெற்றவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவை இது மாதிரியான ஒரு ஆட்சியைத்தான், இது மாதிரியான அலங்கோலமான ஒரு ஆட்சி, ஒரு நிர்வாகம், ஒரு மிரட்டல், ஒரு அராஜகம், இதைத்தான் நாம் துணை போக போகிறோமா அப்படின்ற கேள்வி நம் மனதில் வருகிறது. இன்றைக்கு உனக்கு நடக்கக்கூடியது எனக்கு நடக்கலாம். இது ஒரு அமைச்சரிடம் ஒருத்தன் பேசுகிறான். அதாவது ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர்கிட்ட ஒருத்தன் வந்து அவனுடைய கட்சியை சேர்ந்தவர்களே பேசுகிறான் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அந்த கருத்து பரிமாற்றத்தை பாருங்கள். இந்த கட்சியோடைய தரம் என்னன்றது அதிலிருந்தே தெரியும். ஒரு அமைச்சருக்கு இன்று ஒரு மாண்பு இருக்க வேண்டாமா? அந்த மாண்பு இவர்களுக்கு இருக்கிறதா? அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய வளர்ப்பு அப்படி. பிரச்சனை திமுகவாக இருப்பதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுக தமிழ்நாட்டிற்கே பிரச்சனை, அது வேற விஷயம். ஆனால் திமுகவினர் இப்படித்தான் இருப்பார்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் தானே. ஆனால் இவர்கள் அமைச்சர்களாக வந்து, இவர்கள் ஆளும் தரப்பாக வந்து அரசு நிர்வாகத்தில் அமர்ந்து கோலோச்சும் பொழுது இது எல்லாமே நம்மை நேரடியாக பாதிப்பதோடு அல்லாமல் இவர்களுடைய செயல்பாடு என்பது நம்மையும் சேர்த்து பிரதிபலிக்கிறது. இதை நாம் ஏற்கப் போகிறோமா? இதை நாம் அனுமதிக்கப் போகிறோமா? இதை நாம் அனுமதிக்க வேண்டுமா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை நம் அனைவரிடமும் இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆடியோ என்பது ஒன்றை புலப்படுத்தி விட்டது. நான் அடிக்கடி சொல்வேன்ல, பேட்டை ரவுடின்ட்டு. இப்போ பேட்டை ரவுடின்றது நிரூபணம் ஆயிடுச்சா? இப்படி தாங்க இவங்க, இதுதான்டா திமுக, இதுதான் திமுக என்று ஸ்டாலின் அடிக்கடி சொல்வார் இல்லையா? நானும் அதைத்தான் சொல்கிறேன். இதுதான்டா திமுக, இதுதான் திமுக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.